16வது நம்ம பார்க்க போறது போக்கி ட்ரிக்ஸ். இத பத்தி 3 கதைகள் அதுக்கும் மேலயும் சொல்லப்பட்டிருக்கலாம். நான் 3 கதைகள தான் படிச்சு பார்த்துருக்கேன். 3மே வேற வேற மாதிரி இருக்கும். 1ல பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்மித் தான் அந்த போக்கி ட்ரிக்ஸ உருவாக்குனாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்பட்டிருக்கும். 2வது கதையில பார்த்தீங்க அப்படின்னா, போக்கிமான்ஸோட காடா இருக்கக்கூடிய நம்ம ஆர்கியஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இந்த போக்கி ட்ரிக்ஸ வந்து உருவாக்கிச்சு அப்படிங்கிற மாரி இந்த 2வது கதையில சொல்லப்பட்டிருக்கும். இந்த 2 கதைய விட 3வது கதை தான் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்காவும் இருந்துச்சு. கதை வைஸ்ல இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்னோட அப்பா வந்து ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு. போக்கிமான்ஸ பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரா இருந்திருப்பாரு. அவருக்கு ஒரு நாள் ரிசர்ச் பண்ணும்போது ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த போக்கிமான்ஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுகளாகவே மாறுனா மட்டும் தான் அதுகள பத்தி இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். ரிசர்ச் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா அவருக்கு வந்து வருது. ஸோ அவர் அத எக்ஸிக்யூட் பண்றாரு. எப்படி பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிவைஸ வந்து அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த டிவைஸ் மூலமா அவர் வந்து ஏலியன்ஸா மாறி ஏலியன்ஸ் கூட இணைஞ்சு அதன் மூலமா ஏலியன்ஸை பத்தி அவரால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் டீம் ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு வில்லன் கூட்டம் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு போயிருது. குறிப்பா அவங்களுடைய தலைவன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து இந்த போக்கிடிக்ஸோட விஷயம் தெரிஞ்ச உடனே இதை பயன்படுத்தி ஒரு போக்கிமான் ஆர்மியையே உருவாக்கி இந்த உலகத்தை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும், எல்லா போக்கிமான்ஸையுமே கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எப்படியாவது அதை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து அந்த ப்ரொஃபஸரை தேடி வரான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட ப்ரொஃபஸர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்கி ட்ரிக்ஸை ஒரு பத்திரமான இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு இவரும் காணாம போயிடுறாரு. இதுக்கப்புறமா பென் டெனிசன் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவை தேடி வரும்போது அவர் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவரை தேடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு வந்து போக்கி ட்ரிக்ஸ் கிடைக்குது. கூடவே அவங்க அப்பா ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு வீடியோவும் கிடைக்குது. இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய அப்பாவை தேடி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு ஒரு பிக்குச்சு வந்து உதவி செய்யற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. கடைசியில் அவர் தன்னுடைய அப்பாவை கண்டுபிடிச்சாரா, அந்த டீம் ராக்கெட்டை தோக்கடிச்சாரா அப்படிங்கிறதா மீதி கதை. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இடையில சில சொதப்பல்கள் இருந்தாலுமே கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.